சுஹாசினிக்கு கிடைச்ச பெருமை. நெஞ்சத்தை கில்லாதே படத்துல கதாநாயகியா அறிமுகமானவங்க சுஹாசினி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு பரவலா நடிச்சிருக்கோம். அவங்க எல்லா படங்கள்லயுமே குடும்ப பாங்கான வேஷங்களா மட்டுமே நடிச்சாங்க. அந்த வகையில பல படங்கள்ல கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களா நடிச்சு தனக்குன்னு ஒரு இமேஜையும் உருவாக்கி வச்சிருந்தாங்க சுஹாசினி. மேலும் சமீப காலமாகவும் தன்னோட இமேஜை பாதிக்காத சின்ன கேரக்டர்களையும் நடிச்சிட்டு வரும் சுஹாசினி இப்போ ஞானராஜசேகரன் இயக்கியிருக்கும் ராமானுஜன் படத்துல அம்மா வேஷத்துல நடிச்சிருக்காங்க. இந்த ரோல் கதையை நகர்த்தி செல்லும் முக்கிய கேரக்டரா. பாசிட்டிவ் மட்டும் இல்லாம சில இடங்கள்ல வில்லித்தனத்தையும் இந்த கேரக்டர் வெளிப்படுத்துமாறு அமைக்கப்பட்டிருக்கான். இது பத்தி சுஹாசினி சொல்லும் பொழுது, நான் சினிமாவில நடிச்சதுல ஒரு 10 படங்களை முக்கிய படங்களா குறிப்பிடுவேன். அதுல நெஞ்சத்தை கில்லாதே, பாலைவனச்சோலை, குடும்பம் ஒரு கதம்பம், கோபுரங்கள் சாய்வதில்லை, என் பொம்மு குட்டி அம்மாவுக்கு, சிந்து பைரவி, மனதில் உறுதி வேண்டும் போன்ற படங்கள் இருக்கும். ஆனா இப்போ ராமானுஜன் படத்துல நடிச்சப்புறம் நான் நடிச்சதுல முதல் முக்கிய 5 படங்கள்ல இந்த படமும் குறிப்பிடத்தக்க படமாயிடுச்சு. இந்த படத்துக்காக 120 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு பெண்கள் அணிஞ்ச 16 முழம் புடவைய கட்டிக்கிட்டு நடிச்சேன். ரொம்ப கஷ்டமா இருந்ததுனாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கணும்ன்றதுக்காக பக்காவா என்னை மாத்திக்கிட்டு நடிச்சேன். அதுலயும் கணிதமேதை ராமானுஜரோட அம்மாவா நடிக்க கிடைத்தத என் திரையுலக வாழ்க்கையில பெருமையா கருதுறேன்னு சொல்லியிருக்காங்க சுஹாசினி.